அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகனே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகனே ஆராதனை, அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. இந்த தெய்வத்தை உற்று நோக்கியிருக்கும் தெய்வமே, உன்னுடைய பொன்னான முகத்தை நீத்தாமே எனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுகிறேன், எந்த அளவுக்கு கஷ்டப்படுகின்ற நீத்தாமல் நீங்க இருக்கின்றேன். ஓநாய்களுக்கு மத்தியில் தான் என்னை நீ அனுப்புகின்றேன். பல திண்மைகளும் தீய சக்திகளும் இருந்த இடத்தில் தவறான கருத்துக்கள் மத்தியில் தான் இதோ நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பலரும் பல தீமைக்கு அடிமையா இருக்கிறார்கள். அந்த மத்தியில் தான் என்னை நீ வாழ வைக்கின்றேன். ஆண்டவரே, நான் அதில் அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இதோ என் பார்வையை உண்மையில் நான் திருப்புகின்றேன். உன்னை நோக்கியவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்றார்கள். உன்னை நோக்கியவர்கள் அத்தனை பேரும் விடுதலை அடைந்திருக்கிறார்கள். உன்னை நோக்கி என் வாழ்க்கையை நகர்த்துகின்றேன். தெய்வமே, கடந்து வாரும், என் குடும்பத்தில் என் சூழலில் வாரும் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நான் நோக்கி பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் நிறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சி ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் நிறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சி ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகனே ஆராதனை, சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகனே ஆராதனை, தாழ்த்தி தட்டி அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆண்டவரே ஆராதனை, சேர்ந்து பாடி அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆண்டவரே ஆராதனை. ஆண்டவரே, ஊனத்தை கலைகர்வர் நீர், ஊனத்தை எடுத்து மாற்றுகிற தெய்வம் நீர். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஊனங்கள், என்னுடைய உடலில் இருக்கிற ஊனங்கள், என் அறிவில் இருக்கிற ஊனங்கள், என் சிந்தனையில் கருத்தில் இருக்கிற ஊனங்கள் அத்தனையும் எடுத்து மாற்ற தெய்வம் நீர். ஆகவே நீ ஊனம் ஏற்படுத்துவதல்ல, எடுத்து மாற்றுகிற தெய்வம் நீர். இன்று என் வாழ்க்கையில் பாவத்தின் விளைவாக வந்த எல்லா ஊனங்களையும், பாவத்தில் விளைவான எல்லா காயங்களையும் இதா இன்றையும் திருப்பண்ண விட்டு தருகிறேன். இந்த பலிப்படவை இணைத்துக் கொள்கின்றேன். தெய்வமே, மீண்டும் நான் இழந்த அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் எனக்கு தந்ததில்லை. உண்மையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டு நான் மீண்டும் நான் செயல்பட வாழ்க்கை வாட கிருபை தந்ததில்லை. ஏசாயா சொன்னதை போலவே நானும் சொல்கின்றேன். என்னை அனுப்ப ஆண்டவரே, நான் செல்கின்றேன். அந்த ஓநாய்களுக்கு மத்தியில் நான் செல்கின்றேன். இதோ தைரியமாக நான் செல்கின்றேன். எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரின் சொல்லிக்கொண்டு தாகத்தோடு இறைவனை உற்று நோக்கி வண்ணமாகவே வாழ்த்து பாடி நான் செல்வோம். ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஓமையரை பேச வைப்பீர் ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை, ஊனத்தை களைபவரே ஆராதனை, ஓமையரை பேச வைப்பீர் ஆராதனை. ஏழ்மையில் வந்த தெய்வம், ஏழையாக பிறந்த தெய்வம், நம்முடைய ஏழ்மையில் கலந்து கொண்டு இதான் நம்முடைய அனைத்தை எடுத்து மாற்றிய தெய்வம், நம்முடைய தீமைகளும் எடுத்து மாற்றிய தெய்வம், பலவீனங்களும் எடுத்து மாற்றிய தெய்வம் அப்பத்தின்படி நம்மத்தில் வந்திருக்கின்றார். அந்த இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக ஆண்டவரே, என்னுடைய ஏழ்மையில் நீ தம்மை கடந்து கொள்கிறீர்களே, என்னுடைய வருத்தங்களில் நீ தம்மை கடந்து கொண்டு அனைத்திலிருந்து விடுதலை தருகிறீரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு இயேசுவை மட்டுமே உற்று நோக்கி வண்ணமாக, வேற எங்கேயும் பார்வை செலுத்தாமல் இயேசுவை மட்டுமே உற்று நோக்கி வண்ணமாக உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை,
உயர்த்தி வீசி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. தாழ்த்தி தட்டி அன்பின் நிறைவரே ஆராதனை அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை அன்பின் நிறைவரே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே ஆராதனை. சேர்ந்து பாடி ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாயகரே. கரங்களை தாழ்த்தி தட்டி ஹalleluya 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 ஹalleluya. சேர்ந்து ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டு இயேசுவே 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 இயேசுவே. அனைவரும் இயேசுவின் நாமத்தை உச்சரித்து இயேசுவே இயேசுவே இயேசுவே. குரல் எழுப்பி இயேசுவே 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 இயேசுவே. இனி கரங்களை உயர்த்தி இயேசுவே 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 இயேசுவே. இயேசுவின் நாமத்தை உரத்த குரலில் இயேசுவே 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 பாகத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya 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 இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இரு கரங்களையும் நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு கண்களை திறந்து இயேசுவே உற்று நோக்குங்கள். வேற எங்கேயும் பார்வை திருப்பாதீர்கள், யாரையும் நீங்கள் பார்க்காதீர்கள். இந்த இரக்கமணி நேரத்தில் இயேசு மேல் கண்களை பதிய வைப்போம். இந்த இரக்கமணி நேரத்தில் நம்முடைய மனதில் வருகின்ற எல்லாவற்றையும் இறை மனது கொண்டு வருவோம். நம்முடைய குடும்ப உறவுகளை கடந்து கொண்டு வருவோம். கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரன் சகோதரி, நமக்கும் சமுதாயத்திற்கும் உள்ள உறவு, நமக்கும் தெய்வத்துக்கும் உள்ள உறவு. இந்த உறவுகளை மனதில் கொண்டு வந்து, ஆண்டவரே, இது ஓநாய்களுக்கு மத்தியில் தான் என்னை நீ அனுப்பியிருக்கின்றீர். சமுதாயத்தில் பல திண்மைகள் மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய விசுவாசத்துக்கு எதிராக வாழ்கின்ற மக்கள் மத்தியில் தான் நான் வாழ்கின்றேன். நன்மைக்கு எதிராக செயல்படுகின்ற மக்களுக்கு மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்.
குற்றங்களையும் குறைவுகளையும் கண்டுபிடிக்கிற மனிதர்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை அவமானப்படுத்துகின்ற அசிங்கப்படுத்துகின்ற மக்கள் மத்தியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உணர்வு அற்ற மக்கள் மத்தியில் தான் வாழ்கின்றேன். தாங்கள் செய்வது தவறு என்ற உணர்வே இல்லாமல், இப்படி செய்தால் மற்றவர்களுக்கு வேதனை வருமே, மற்றவர்கள் கஷ்டப்படுவார்களை உணர்வே இல்லாமல் பிணமாக இருக்கின்ற மக்கள் மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நீ அவர்கள் மத்தியில் தான் என்னை அனுப்புகின்றேன். அனுப்புகிற சமயத்தில் வெறும் கையோடு என்னை அனுப்பவில்லையே, தூய் ஆவியால் நிரப்பித்தானே என்னை நீ அனுப்புகின்றீர். அந்த கிருதைகளை கொண்டல்லவா நீ என்னை அனுப்புகின்றீர். பிறகு ஏன் ஆண்டவரே நான் கீழே விழுகின்றேன்? ஏன் ஆண்டவரே நொந்து விடுகின்றேன்? ஏன் ஆண்டவரே நான் அடிபட்டு விடுகின்றேன்? எதிர்பார்த்தேன், எல்லாம் எதிர்பார்த்தபடி அல்லவா விட்டு விடுகின்றேன். என்னை விட்டு போய்விடாதே ஆண்டவரே. காட்ஸ், என்னை விட்டு போய்விடாதே. எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் என்னை விட்டு போய்விடாதே. நீர் எனக்கு கிருபையை தந்தீர், வல்லமையையும் தந்தீர். பெற்ற நான் பாவத்தின் காரணமாக, கண்டு கொள்ளாத தன்மையின் காரணமாக, உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் என் பார்வையை உலகத்து மீது செலுத்திய காரணத்தினால் நீ தந்த கிருபையை நான் இழந்து விட்டேன். இயேசுவே, இந்த இரக்கமணி நேரத்தில் கெஞ்சி கேட்கின்றேன், என்னை விட்டு போய்விடாதே. என்னுடன் இருந்து என்னை வழி நடத்த ஆண்டவரே, என்னை வழி நடத்து. என்னை விட்டு போகாதேயும், என்னை நீர் கைவிடாதேயும், என்னை விட்டு போகாதேயும், என்னை நீர் கைவிடாதேயும். உம்மையே நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீர் செவி சாயும். உம்மையே நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீர் செவி சாயும். என்னை விட்டு போகாதேயும், என்னை நீர் கைவிடாதேயும். ஆண்டவரே, வலுவற்று போய்விடுகின்றேன், பலவீனமாக மாறிவிடுகின்றேன், கீழே விழுந்து விடுகின்றேன். நீ தான் என்னை அனுப்புகின்றீர். ஓநாய்களுக்கு மத்தியில் என்னை அனுப்புகின்றீர். எனக்கு நீ தைரியம் தந்தீர், சக்தியை தந்தீர், ஆயுதங்களை தந்தீர். எல்லாம் பெற்ற நான் வேண்டிய சமயத்தில் அதை பயன்படுத்தவில்லை. எல்லாம் இழந்து விட்டேன். என் பார்வையை உலகத்து மேல் திருப்பி விட்டேன். நீ தந்த ஆயுதங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் பாவத்தின் காரணமாக அதெல்லாம் இழந்து விட்டேன். இன்று வலுவன்றி இருக்கின்றேன், சக்தியின்றி நான் இருக்கின்றேன். இயேசுவே, இதோ மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். என் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் கொள்ளும். வலுவற்று போனேன், நொறுங்கி போனேன், உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன். வலுவற்று போனேன், நொறுங்கி போனேன், உள்ள
என்னை விட்டு போகாதேயும், என்னை நீர் கைவிடாதேயும். ஆண்டவரே, எந்த சொந்தங்கள் எந்த நண்பர்கள் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டுமோ, எந்த மனிதர்கள் உற்றார் உறவர்கள் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டுமோ, ஓநாய்கள் மத்தியில் நான் வாழ்கின்ற பொழுது இவர்கள் எனக்கு பாதுகாப்பு தந்து எனக்கு வலுவூட்ட வேண்டும், எனக்கு அறிவு ஊட்ட வேண்டும், எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஆனால் அவர்களே எனக்கு எதிராக போகிற சமயத்தில், அவர்களே எனக்கு எதிராக செயல்படுகின்ற பொழுது, அவர்களே என்னை விட்டு போகிற சமயத்தில் நான் எங்கு போவேன்? யாரை தேடி நான் போவேன்? எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. இதோ ஓடி வருகின்றேன், எல்லாம் இருந்தும் அனாதையாக நான் இருக்கின்றேன். எனக்கு கற்றுக்கள் தருவார் யாரும் இல்லை, என்னை தேற்றுவார் யாரும் இல்லை, என் கண்ணீரை துடைப்பார் யாரும் இல்லை. தெய்வமே, ஓடி வருகின்றேன், அனாதையாக இருக்கிற நான் உன்னை தேடி வருகின்றேன். இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என் மேல் இரக்கம் கொள்ளும். நண்பரும் தோழரும் விலகிச் சென்றார், உற்றார் உறவினர் ஒதுங்கி நின்றார். நண்பரும் தோழரும் விலகிச் சென்றார், உற்றார் உறவினர் ஒதுங்கி நின்றார். உள்ளம் வலியால் துடிக்கின்றதே, என் உள்ளம் வலியால் துடிக்கின்றதே. வலிமையோ என்னை விட்டு போகின்றதே, என் வலிமையோ என்னை விட்டு போகின்றதே. இரு கரங்களும் உயர்த்தி என்னை விட்டு போகாதேயும், தாகத்தோடு என்னை நீர் கைவிடாதேயும், என்னை விட்டு போகாதேயும், என்னை நீர் கைவிடாதேயும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து உம்மையே நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீர் செவி சாயும். உம்மையே நம்பியுள்ளேன் தெய்வமே, எனக்கு நீர் செவி சாயும். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதே மன நிறைவோடு, இதே மனநிலையோடு, தெய்வமே, ஓநாய்களுக்கு மத்தியில் வாழுகிற எனக்கு சக்தியை தாழ்ந்து சொல்லிக்கொண்டு இறைசனத்தில் இரக்கத்திற்காக நாம் ஜெபிப்போம், சக்திக்காக வேண்டுவோம். என்னோட சேர்ந்து உரத்த குரல், இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டு உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்க நீர் சிந்திய இரத்தத்தால் நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோர்களின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை
தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். இயேசுவே, இயேசுவே, மரணத்தினால் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்று அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். கரங்களை விரித்து ஜெயிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பேன் நம்புகிறேன். பாவ மன்னிப்பேன் நம்புகிறேன். உடலின் உயர்ப்பேன் நம்புகிறேன். நிலை வாழ்வேன் நம்புகிறேன். ஆமென். இந்த முதல் கருத்தில் நம்முடைய உறவுகளை, இந்த நாள் முழுதும் உறவுகளை மையப்படுத்தி நாம் பார்ப்போம். கணவன் மனைவியுடைய உறவை மையப்படுத்தி நாம் சிந்திப்போம். தெய்வமே, ஓநாய்களுக்கு மத்தியில் நீ அனுப்புகின்றீர். தவறான சிந்தனைகள், தவறான கருத்துக்கள் கொண்டு வாழ்கின்ற தம்பதிகள், விசுவாசமற்ற வாழ்க்கையில் வாழ்கின்ற கணவனோ மனைவியோ, அவர்கள் மத்தியில் இவர்களை நீ தேர்ந்தெடுத்து நீ அனுப்புகின்றீரே. சோர்ந்து போகாமல், வீழ்ந்து போகாமல், எழுந்து மன்னித்து வாழக்கூடிய வரத்தையும் கிருபையும் நீ தாமை கொடுத்தருளும். சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ கிருபையை நீ தாமை கொடுத்தருளும். எத்தனையோ தம்பதிகள் பிரிந்து வாழ்கிறார்கள். பிரிந்து வாழ்கின்ற தம்பதிகளையும், கணவனை இழந்து மனைவியை இழந்து வாழ்கின்ற நபர்களையும் உன் திருசனத்தில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். தெய்வமே, உம்முடைய இரக்கத்தை அவர்கள் மேல் பொழியும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும்
அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது ரகசியம் விசேஷமாக பிள்ளைகள் பெற்றோர்கள் உடைய உறவை மனதில் கொண்டு வருவோம். இங்கு இருக்கிறவர்கள் உங்கள் குடும்ப உறவுகளை மனதில் கொண்டு வாருங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய உறவு எந்த நிலையில் இருக்கின்றது? நல்ல ஒரு புரிதலில் இருக்கின்றதா, அல்லது அந்த புரிதலுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? வேறு வழி இல்லையே என்று நொந்து கொண்டிருக்கிறார்களா? உங்கள் வாழ்க்கை சூழலை மனதில் கொண்டு வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் நீங்கள் அனுபவிக்கின்ற அந்த உறவு சிக்கல்களை மனதில் கொண்டு வாருங்கள். தெய்வமே, நாங்கள் எப்படி இந்த உறவினால் பாதிக்கப்பட்டு இந்த உறவு சிக்கலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோமோ, இதே மாதிரி பாதிப்புக்குள்ளான எல்லா குடும்பத்தையும் உன் கரங்களில் நாங்கள் கொண்டு வருகின்றோம். இயேசுவே, எங்கள் சிக்கல்களை உன்னால் மட்டுமே தான் தீர்க்க முடியும். சிக்கலுக்கு காரணமாக இருக்கிற அத்தனையும் நீ அப்புறப்படுத்தியும் ஓநாய்களுக்கு மத்தியில் இதோ நாங்கள் வாழ்கின்ற சமயத்தில் விவேகத்துடன் செயல்பட சக்தியை தந்திருளும். சிக்கல்களுக்கு அடிமை ஆகாமல் அதிலிருந்து விடுதலை பெற்ற மக்களாக உன்னுடைய ஆயுதங்கள், நீ எங்களுக்கு தந்த அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு அன்பு செய்து மன்னித்து வாழக்கூடிய வரத்தை, புரிந்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு தாரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது ரகசியத்தில் நம்முடைய குடும்பத்தில் உள்ள சகோதரன் சகோதரி இவருடைய உறவுகளை மனதில் கொண்டு வருவோம். கூட பிறந்தவர்களே எதிராக செயல்படுகிறார்கள். கூட பிறந்தவர்களே கீரியும் பாம்பல் சண்டை போடுகிறார்கள். கூட பிறந்தவர்களே ஏமாற்றுகிறார்கள். அவருடைய உறவு அங்கு முறிக்கப்பட்டு இருக்கின்றன, காயங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. தெய்வமே, அப்படி உறவுகளில் தீமைகள் குடிபுகுந்து இருக்கின்றன. பல விசுவாச வாழ்க்கைக்கு எதிராகவே அவர்கள் வாழ்கிறார்கள், செயல்படுகிறார்கள். நாங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும், பெற்றோர்கள் எவ்வளவுதான் நாங்கள் கற்றுக் கொடுத்தாலும் எதிராகவே கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள்.
ஓநாய்களுக்கு மத்தியில் செம்மறி ஆடுகளை அனுப்புவது போல தெய்வமே எங்களை நீ அனுப்புகின்றீரே. தவறான கருத்துக்கள், வலுவான கருத்துக்களை கொண்டு எங்களை வார்த்தையால் மடக்குவதும் எங்களை வார்த்தையால் காயப்படுத்துகிற சமயத்தில் நாங்கள் ஏன் தான் இந்த வம்பு என்று சொல்லிக்கொண்டு ஒதுங்கி போய்விடுகின்றோம். ஒதுங்கி போவதற்காக அல்ல நீ எங்களுக்கு தூய ஆவியை தந்திருப்பது. ஒதுங்கி பயந்து கொண்டு போவதற்காக அல்ல நீர் எங்களுக்கு சக்தியை தந்திருப்பது. அவர்கள் அடிமையில் இருக்கின்றார்கள். அந்த அடிமைத்தனத்தை விடுவிக்க ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு தைரியத்தோடு செயல்பட வேண்டும், எவ்வாறு விவேகத்துடன் செயல்பட வேண்டும், அது எங்களுக்கு கிருபை இப்போது எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, இப்பொழுது எங்களுக்கு தாரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது ரகசியம் நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு. தெய்வமே, எனக்கும் உனக்குள்ள உறவானது இந்த பலிப்பிடத்தை மையப்படுத்தி இருக்கின்றது. இதோ பலிப்பிடத்துக்கு எதிராக நான் போயிருந்தேன் என்றால், திருப்பலிக்கு எதிராக வேண்டிய தயாரிப்பு இல்லாமல் திருப்பலியில் நான் பங்கெடுத்தேன் என்றால் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். என்னுடைய உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்தால் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றேன். தெய்வமே, யார் எந்த உறவு முறிந்தாலும் எனக்கும் உனக்கும் ஒரு முறிவு, ஒரு சிறு விரிசல் போலும் வராமல் நீரே பார்த்துக்கொள்ள ஆண்டவரே. நான் ஒரு குழந்தை போல் உன் கரங்களில் தவழ ஆசைப்படுகின்றேன். என்னை மாரோடு அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே, மாரோடு அணைத்துக் கொள்ளும். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கும் உடைய பெட்டகமே, என்னை கருணை கண் நோக்கி இரக்கத்தை என் மீது மிகுதியாகும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மை அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். தூயாவின் அபிஷேகத்திற்காக நம்மை விட்டுக் கொடுப்போம். அனல் மூட்டும் தெய்வமே, என்னுடைய வாழ்க்கை சூழலில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய உறவுகளில் அனலை மூட்டியருளும். தூய் ஆவியின் செயலால் நாங்கள் செயல்பட எனக்கு சக்தியை தந்துள்ளோம். இதோ அருத்தந்தையர்கள் தங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தூய நீரை என்மேல் தெளிக்கின்ற சமயத்தில் ஓரோ துளியிலும் என்மேல் படுகின்ற பொழுதும், தெய்வமே, நான் உனக்கு ஏற்ற ஒரு மகன், உனக்கு ஏற்ற மகளாக நான் மாற ஆசைப்படுகின்றேன். ஓநாய்களுக்கு மத்தியில் செம்மறி ஆடுகளை அனுப்புவது போல நீர் என்னை இப்போது அனுப்புகின்றீர். கோழையாக இருந்த நான் தைரியத்தோடு செல்ல ஆசைப்படுகின்றேன். எஸ்ஐயா இறைவாக்கன் சொன்னது போலவே தைரியத்தோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். என்னை அனுப்பு ஆண்டவரே, நான் செல்கின்றேன். என் குடும்பத்தில் செல்கின்றேன். என் பணித்தலங்களுக்கு நான் செல்கின்றேன். எந்த இடத்திலிருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு தைரியமாக செல்கின்றேன். காரணம், இந்த தடவை நான் தனி அல்ல, நீ என்னோடு இருக்கின்றீர். தீமைகளை விரட்டக்கூடிய சக்தி எனக்கு தந்திருக்கின்றீரே. நன்றி தெய்வமே. இரு கரங்களையும் லேசாக விரித்த வண்ணமாக்க சொல்லித்தர ஜெபத்தை உரத்த குரலில் நீங்கள் சொல்லுங்கள். அது முடித்த பிறகு இதோ உங்களை கரங்களை தட்ட சொல்லும்போது நீங்கள் கரங்களை தட்டி கொள்ளுங்கள். அபிஷேக பாடல், அனல் மூட்டும் என்ற அபிஷேக பாடல் பாடுவார்கள். அந்த பாடல் பாடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் அருள் தந்தை தங்களுடைய குருத்துவ அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு உங்கள் மேல் தூய நீரை தெளிக்க அவர் அங்கு கடந்து வருவார். அதுக்கேற்றபடி நாம் செயல்படுவோம். உங்கள் இரு கரங்களையும் லேசாக விரித்து பிடித்துக் கொண்டு சொல்லித்தரு ஜெபத்தை உரத்த குரலில் பார்வை இயேசு மீது இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குரல் எழுப்பி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, 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 உறவின் நாயகனே, உறவின்
நாயகனே, எங்களுடைய எங்களுடைய உறவுகளை உறவுகளை சரி செய்கின்றவரே, சரி செய்கின்றவரே, நான் உம்மை நான் ஆராதிக்கின்றேன், ஸ்துதிக்கின்றேன், நன்றி செலுத்துகின்றேன். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, உம்முடைய தூய உறவினால், தூய உறவினால், இரத்த உறவினால் எங்களை இப்பொழுது இணைத்துக் கொள்ளும், சக்திப்படுத்தியருளும். எல்லா விதமான தீமைகளிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து எங்களை இப்பொழுது விடுவித்துக் கொள்ளும். ஹalleluya, ஹalleluya. இயேசுவே, இயேசுவே, வாக்குறுதியான தூய ஆவியை இப்பொழுது எங்கள் மத்தியில் நீ பொழிந்தருளும். ஆவியானவரே, அபிஷேகம் தருபவரே, அனல் மூட்டுகின்றவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் இப்பொழுது அனல் மூட்டியருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கரங்களை தாழ்த்தி கொண்டு, ஆண்டவரே, யோர்தான் நதியில் கடந்து வந்தவரே, புறாவடிவில் கடந்து வந்தவரே, இப்பொழுது எங்கள் மத்தியில் இப்போது நீ தம்மை கடந்து பாரு. அபிஷேகத்தை எங்கள் பொழிந்தறில்ல. இதா தீமைகளும் தீய சக்தியும் நாங்கள் வெல்லக்கூடிய கிருபையை இப்போது எங்கள் தாறுமாறு சொல்லிக்கொண்டு தாகத்தோடு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி செபிப்போம். உயர்த்தி தட்டி கரங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, எல்லா திண்மைகளும் தீய சக்தியிலிருந்தும் இப்ப நீத்தாமே எங்கள் விடுதலை தந்தில்ல. பாவத்திலிருந்தும் பாவ சூழலில் இருந்தும் நீத்தாமே எங்கள் விடுதலை தந்தில்ல. தெய்வீக சக்தியால் எங்களை நிரப்பியல்ல. புத்தியை அறிவையும் நீத்தமை பிரகாசித்து தந்தில்ல. தூயாவின் வரங்களால் மீண்டும் எங்களை புதுப்பி தந்தில்ல. இதா முழுமையாக எங்களை நாங்கள் விட்டு தருகின்ற ஆவியானவரே, இப்பொழுது எங்களை நீ சொந்தமாக்கியல்ல. தாகத்தோடு உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி செபிப்போம். உடலின் தீச்செயல் போக்கிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும். உடலின் தீச்செயல் போக்கிடவே என்னில் இப்போது அனல் மூட்டும். கரங்களை உயர்த்தி அனல் மூட்டும், அனல் மூட்டும், தூய
அனல் மூட்டும் தேவா அனல் மூட்டும் தூய ஆவியே அனல் மூட்டும். கரங்களை தாழ்த்தி ஆண்டவரே வரங்களாலும் கனிகளாலும் கொடைகளாலும் இப்போது நீத்தாமை நேர்பெறலும் உடைய வாக்குறுதியான அபிஷேகத்தை இப்போது எங்கள் மத்தியில் நீத்தாமை பொழுந்திலும் தீமைகளிலிருந்து ஜெயிக்கக்கூடிய சக்தியை இப்போது நீ எங்களுக்கு தந்திரலும். இது அந்த ஆலயம் விட்டு நான் செல்கின்ற பொழுது புதிய மனிதனாக புதிய படைப்பாக மாற இப்ப நீத்தாமையில் கிருபை புரிந்து சென்று தாகத்தோடு நாம் பாடி ஜெபிப்போம். கரங்களை உயர்த்தி தட்டி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். குரல் எழுப்பி ஸ்துதியுங்கள். வல்லமை இறங்கட்டும். தெய்வமே உடைய வாக்குறுதி அபிஷேகத்தை இப்போது நீ தம்மை பொழுது கொண்டிருக்கிறீரே, நன்றி தெய்வமே. Hallelujah, 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 hala, 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 hallelujah, 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 கரங்களை தட்டி இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். முதுகில் ஒரு பரு போல் ஒன்று வந்திருக்கின்றது, குரு போல் வந்திருக்க, நல்ல வேதனை உண்டு. இது தெய்வம், அது டாக்டர் அதை ஆப்ரேஷன் செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வேதனை இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது அந்த கட்டி மறையப்படுகிறது, அந்த வேதனையும் அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. கரங்களை தட்டி நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள். கால் அணுக்கள், கால் பாதத்தில் அணுக்கு நல்ல வேதனை உண்டு. கால் ஏதோ பிரச்சனை, நிரம்பு ப்ராப்ளம் எதுவும் நடந்து, தெய்வம் அந்த வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து நடப்பதற்கான சக்தியை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி செலுத்திக் கொள்ளுவோம். நிறைய பேரை தெய்வம், கிட்டத்தட்ட 20-25 முதியவர்களை தெய்வம் காட்டுகின்றார். அவர்களால் நடக்க முடியவில்லை. நடக்கிற போது கால் தள்ளாடி தள்ளாடி போய் கொண்டிருக்கும். அவர்களை தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். நடப்பதற்கான உறுதியும் சக்தியும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். முழங்கால் வருத்தம் உள்ள 2 பேர் பல வருடங்களாக இருக்கின்றன. அவங்களால் முழங்கால் இருக்க முடியாது. முழங்கால் வருத்தம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி தலைமுடி குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த டை அடித்த காரணத்தினால் பல கோளாறுகள், அலர்ஜி ஏற்பட்டிருக்கின்றது. அவருடைய உடலுக்கு அந்த டை சேராது. ஆனால் இருந்த போதிலும் அவர் அடித்தார்கள், அதனுடைய பாதிப்பு அனுபவிக்கிறார்கள். இது தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் பழைய ஆரோக்கியமான தோலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 முழந்தால் வீட்டிக் கொண்டு இறை ஆசீரை பெறுவதற்கு நம்மை விட்டுக் கொடுப்போம். தெய்வமே,
இந்த நாள் முழுதும் எங்களுடன் இருந்து எங்களை நீ வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே. எங்களாய் கிருபையால் நீ தம்மை நிரப்பிக்கின்றீரே. நன்றி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு வானின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.